ஓம் சாய்ராம். கபர்டே டைரி. புதிய வருடம் 1912. நான் அதிகாலை எழுந்து சாவடிக்கு காக்கட் ஆரத்தியினை காணச் சென்றேன். சாயி மகாராஜின் திருமுகத்தை முதற்காரியமாக தரிசித்தேன். இது இனிமையான அருள் முழுமையாக நிரம்பியிருந்தது. நான் மிகவும் ஆனந்த பரவசம் அடைந்தேன். வாதாவுக்கு நாங்கள் திரும்பிய பின்னர் உபாசனியின் சகோதரரை நான் கண்டேன். அவர் தூலியாவிலிருந்து வந்திருந்தார். அவர் பூனாவிலும் அமராவதியிலும் முன்பு தான் பார்த்து இருக்கிறேன். சாயி மகாராஜை தரிசிக்க அவர் சென்றார். முந்தைய பிறப்பின் பந்தங்களை மக்கள் தங்களுடன் கொண்டிருப்பதால் அதன் விளைவினால் இச்சந்திப்பு நடைபெற்று கொண்டிருப்பதாக சாயி மகாராஜ் அவரிடம் கூறினார். முந்தைய பிறவியின் ஒரு கதையை அவர் கூறினார். அதில் தாம் பாபு சாஹிப் ஜோக், தாத்தா கேல்கர், மாதவராவ் தேஷ்பாண்டே, நான் மற்றும் தீக்ஷித் சம்பந்தப்பட்டிருந்தனர். அனைவரும் இருட்டானதோர் குறுகிய சந்தில் வசித்தனர். அங்கு அவருடைய முர்ஷாத் இருந்தார். அவர் மீண்டும் நம் அனைவரையும் ஒன்றுபடுத்தி கொண்டு வந்துள்ளார். பின்னர் பாபா வெளியே செல்வதை கண்டேன். நான் ராமாயணம் படித்து கொண்டு அமர்ந்திருந்தேன். நடுப்பகல் ஆரத்தியின் போது மீண்டும் அவரை கண்டேன். அவர் என் மீது மிகவும் அன்பாக இருந்தார். தீக்ஷித் இன்று ஒரு நெய்வேத்தியம் அளித்தார். நாங்கள் எங்களது உணவை அவருடன் சாப்பிட்டோம். நான் வைத்தியா, நானா சாஹிப் சந்தோர்கர், திரு தியோ, மகானுவின் தாசில்தார் மற்றும் உள்ளோருடன் அமர்ந்திருந்தேன். மீண்டும் நான் படித்து கொண்டு அமர்ந்திருந்தேன். பின்பு மசூதிக்கு சாயி மகாராஜை காண்பதற்காக சென்றேன். மற்றவர்களுடன் என்னையும் கலைந்து போகச் சொன்னார். ஆனால் மீண்டும் என்னை கூப்பிட்டார். நான் ஓடிப்போய் விடக்கவலை கொண்டுள்ளதாக கூறினார். மாலையில் சாவடிக்கு எதிரில் அவரை நாங்கள் கண்டோம். இரவில் பீஷ்மாவின் பஜனையும் தீக்ஷித்தின் ராமாயணமும் நடைபெற்றது. பாலா ஷிம்பி பஜனைக்கு வந்தார். ஓம் சாய்ராம். சாயின் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைப்போம்.